நம்முடைய அரசியல் கட்சிகளிடமிருந்து பெறப்படுகின்ற பெரும்பான்மையான செய்திகள் எதை குறித்து இருக்கிறது? அது மக்களிடம் இருக்கின்ற குறைகளை நிவர்த்தி செய்வதற்குரிய ஒரு புரிந்துணர்வோடு செயலாற்றுகின்ற செயல் திட்டமாய் இருக்கிறதா? அல்லது இதர கட்சிகளை குறைத்தும் குற்றம் சாட்டியும் மற்றும் இழிவுபடுத்தி பேசுகின்ற காரியங்களாய் இருக்கின்றனவா? சற்று சிந்திப்போம். நிறைவாய் செய்ய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். மக்கள் சிறப்புடன் வாழ அனைத்து அரசியல் கட்சிகளும் சத்தியத்தின்படி அன்பால் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இது எல்லாம் சாத்தியமா? சாத்தியம்தாங்க. ஒரு கடினமான சூழ்நிலைக்குள் நம்முடைய தமிழகம் சென்று விடாமல் இருப்பதற்கு சத்தியத்தின்படி நம்முடைய தமிழகத்தை கட்டமைக்க வேண்டும். இல்லை என்றால் பிரிவினைகளை உண்டு பண்ணுகின்ற இருள் தமிழகத்தை ஆட்சி செய்ய விரும்புகிறது. சத்தியத்தின்படி சத்தியத்தின் வெளிச்சத்தை கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். தெளிந்த அறிவுள்ளவர்களாய் பகுத்தறிந்து எது சத்தியம் என்று உணர்ந்து அதன்படி செயலாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக மக்கள் இன்றுமே விழிப்புடன் செயல்படுவார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டியது தமிழக மக்களின் கடமை. ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அரசியல் தலைவர்களின் கடமை. தங்களுடைய கருத்துக்கள், தங்களுடைய பிரதிநிதித்துவம் இன்று தங்களுடைய கட்சிகளை சார்ந்த பிரதிநிதித்துவத்தை அரசிடம் வைத்து ஒன்றிணைந்து நாம் அனைவரும் செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். இல்லை என்றால் பிரிவினையினால் தமிழகமும் வீழ்ந்துவிடும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பிரிவினை இருந்தால் வீழ்ச்சி உண்டு. தமிழ்நாடே நாம் அனைவரும் சிறப்புடன் வாழ ஒன்றிணைவோம். அரசியல் தலைவர்களே, நீங்களும் மக்களுக்கு சிறப்பாய் சேவை செய்ய ஒன்றிணையுங்கள். நன்றி.